பிரதீப் ரங்கநாதனை வச்சு தான் அந்த படத்தை அவங்க பண்ண போகிறாங்க. பட் அந்த படத்துக்கான பட்ஜெட்லாம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 75 கோடி ரூபா சொல்கிறாங்க. எப்படி பண்ண முடியும்? யாருக்கு அவ்வளோ சம்பளம் அப்போ? அதுதான் இப்போ லவ் டுடே படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, ஒரு 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு. அதையே நீங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வைக்க முடியாது. சினிமாங்கிறது அப்படி தானே, அந்த படம் ஓடும், அடுத்த படம் ஓடாமல் கூட போகும். அதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய தொகையை எப்படி செலவு பண்ணுவீங்க? பட்டு என்னவோ கமலஹாசன் நிறுவனத்தில் ராஜ்கமலில் இவ்வளோ பட்ஜெட் நமக்கு தாங்காதுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ 70 கோடிக்கு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் படம் பப்ளிசிட்டி இருக்குது, நிறையா, அதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸ் இருக்குது. இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா 100 கோடியில் வந்து நிற்கும் அந்த படம். அப்போ 100 கோடி இவருக்கு தாங்காதுன்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சார் நமக்கு சரியாக வராது, நீங்கள் யாரை வச்சு வேணாலும் பண்ணிங்கன்னு அனுப்பிடுறாங்க. இங்கே வந்தால் லலித் வந்து பண்ணுறாரு. அவர் என்ன தைரியத்தில் பண்ணுறாருன்னு தெரியல. பட்டு பண்ணுறாங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல படத்தை. ஓகே, வேலைகள் நடந்துட்டு.